ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கஞ்சி தாங்க. கஞ்சினா ரொம்ப அப்படியே மையம் இல்லாமல் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது போல் இருக்கக்கூடிய வயிற்றுக்கு இதமான ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம். நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி குக்கரோட சைஸை பார்த்து வச்சுக்கோங்க. நான் 5 லிட்டர் அளவுள்ள ப்ரெஷர் பேன் தான் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த எண்ணெயில் சமைக்கிறீங்களோ சமைச்சிக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸ்டவ்வை ஆல்ரெடி சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வாசனைக்கு 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி சேர்த்துருக்கேன். இலை சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. அதற்கு அடுத்தது பூண்டு பற்கள், ஒரு 5 பூண்டு பற்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவில் விதைகள் நிறைய இருந்ததுன்னா எடுத்துடுங்க. அதே போல் பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் கிடச்சிதுன்னா அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லாத சமயத்தில் இந்த பெரிய வெங்காயத்தையே பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு இதே போல் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம மசாலா நிறைய சேர்த்துட வேணாம். அதற்கு அடுத்தது ஒரு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே 3 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. அந்த ஆவிலேயே தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பார்க்கும்பொழுது தெரியும், தக்காளி கரண்டி வச்சு அழுத்தும்போது நல்லா அழுந்தோம். அதனால தான் நம்ம நல்ல பழமான தக்காளி சேர்க்கணும் அப்படிங்கிறது. இதே போல் கருகாமல் பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது 100 கிராம் அளவுள்ள நல்ல எலசான பீன்ஸு, நாரெலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுள்ள முட்டைக்கோஸ் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நீளமாக வேணால் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் 100 கிராம் இதே போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் நமக்கு பிடிச்ச காய்கறிகள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய காய்கறிகள் சேர்க்கும்போது அது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இதே போல் கலந்து விட்டிங்கன்னா காய்கறிகள் அந்த ஆவிலேயே ஓரளவு நமக்கு கலர் மாறி வரும். அதுக்குன்னு ஃபுல்லாக வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போது இதில் 200 கிராம் அளவுள்ள சீரக சம்பா அரிசியை 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து சேர்த்துட்டேன். இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். உப்பு உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவும் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அதனால தான் பெரிய குக்கராக வைக்க சொன்னேன். தண்ணியோட அளவு இவ்வளவு தான் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இதே போல் கலந்து விட்டுட்டு நல்லா இது லூஸாக இருக்கணும். அதே சமயத்தில் இது வேக வைக்கும்பொழுது நிறைய தண்ணி நம்ம சேர்த்துட்டாலும் குக்கரில் அந்த வெயிட் வழியாக தண்ணியெல்லாம் வெளியே பொங்க ஆரம்பிச்சிடும். அதனால அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா பிறகு நம்ம தண்ணியை நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே புதினா இலைகள் சும்மா ஒரு அரை கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. புதினாவோட ஃப்ளேவர் இந்த கஞ்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கமன்னு வாசனையாக இருக்கும் சாப்பிடும் பொழுது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓரளவு கொதிக்க விடணும். நம்ம இது போல் கொதி வரும் பொழுது டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டதுன்னா இந்த சமயத்தில் நம்ம போட்டுக்கலாம். அதே போல் காய்கறிகள் ரொம்ப வதக்கி அதனோட கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. புது அரிசியாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவும் நமக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா கொதிச்சு வந்த பிறகு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டது. அதையும் சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுறேன். அதே போல் இந்த கஞ்சிக்கு சீரக சாம்பா தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. பச்சரிசியில் உங்ககிட்ட வேறு எந்த ஸ்பெஷலான அரிசி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொன்னி பச்சரிசியை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். நல்லா இது போல் கொதி வந்த பிறகு ப்ரெஷர் குக்கரோட மூடி சேர்த்துட்டு
நவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. இது நல்லா குழைவாக வேகிறதுக்கு உங்களோட குக்கருக்கு எத்தனை விசில் கொடுப்பீங்களோ அத்தனை விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 விசில் கொடுத்தேன். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கமகமன வாசனையில் இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இது போல் இருக்கணும். கஞ்சின்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்பொழுது சீக்கிரமாகவே ஜீரணமாயிடும். இது காலையில் மட்டும் இல்லை, நம்ம நைட்டு ஈவினிங் எந்த டைமில் வேணாலுமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணியை சுட வச்சு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கிறேன். இல்லை நம்ம பொங்கல் போல் இதை சாப்பிட போகிறோம் அப்படின்னா கூட நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதில் நம்ம லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண குடமிளகாய் சேர்க்குறோம். குடமிளகாய் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். வீட்டில் கொஞ்சமாக குடமிளகாய் இருந்தது, ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் இருந்தது. அதை இதில் சேர்த்துட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உப்பு டேஸ்ட்டு பார்த்ததில் கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுள்ள உப்பு இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் நம்ம பெருங்காயம் சேர்க்கல. ஃபர்ஸ்டே நீங்கள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் நான் இதில் இந்த அளவு சின்ன துண்டு சேர்க்குறேன், அதாவது ஒரு புளியங்கொட்டையில் பாதி அளவு சைஸ்க்கு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சூட்லேயே அந்த பெருங்காயம் கரைஞ்சிடும். பெருங்காயம் சேர்த்திங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்மளோட உடம்புக்கும் நல்லது. அப்படி இல்லைனா பரவாயில்ல, நம்ம இதில் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம், அதுவே வாயு பிரச்சனையிலேருந்து சரி பண்ணிடும். தேவையான அளவு உங்களுக்கு எந்தெந்த காய்கறிகள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து இது போல் ஒரு கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே அட்டகாசமான டேஸ்ட் இருக்குங்க. இது கரெக்டான ஒரு பதத்தில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கொத்தமல்லியோட சாறு எல்லாமே இந்த கஞ்சியில் இறங்கிடும். சாப்பிட்றதுக்கு இந்த கஞ்சி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். சீரக சம்பாவோட அந்த வாசனையே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது. பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட விருப்பப்படாதவங்க கூட இது போல் ஒரு கஞ்சி செஞ்சு கொடுக்கும்பொழுது சாப்பிடுவாங்க. ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த கஞ்சை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலுமே சாப்பிட்லாங்க. குழந்தைக்கு திட உணவு கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லைங்களா, அந்த வயசில் இருக்க குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு முறை இந்த கஞ்சை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.